திமுகவினரின் விமர்சனம் வலியை தருகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. திமுகவினர் விமர்சிப்பது வலியை தருகிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் சேர்ந்து எந்த சதியும் நான் செய்யவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் தனி பெரும் கட்சியாக வென்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியில் இருந்த விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளித்தன. இதை பலரும் விமர்சிக்கின்றனர். இதில் வருத்தப்படவோ ஆத்திரப்படவோ எதுவும் இல்லை. தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவித்தோம். அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து தெரிவிக்க முடியவில்லை. அதே நேரம் திமுக முன்னணி நிர்வாகிகளிடம் தெரிவித்தோம். அதையும் தாண்டி திமுக எம்பி ராஜா உள்ளிட்டோர் விமர்சிப்பது வலியை தருகிறது. அவர்கள் ஆதங்கப்படுவதில் நியாயம் இருப்பதை உணர முடிகிறது. திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் தாவேகாவோடு நாங்கள் நிற்பதை அவர்களால் எப்படி எளிதாக கடந்து செல்ல முடியும்? எனவே ராஜா மற்றும் திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது தேவையற்றது. காங்கிரஸை விட விசிக செய்தது பெரிய துரோகம் என்கின்றனர். திமுகவுடன் எவ்வளவு நேர்மையான உறவை விசிக கொண்டிருந்தது என ஸ்டாலினின் மனசாட்சிக்கு தெரியும். திமுகவுடனான பிரச்சனையை ஊதி பெரிதாக்க வேண்டாம். ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்த பின் கரூர் சம்பவத்தின் போதுதான் அவரிடம் பேசினேன். அதன் பின் தேர்தல் முடிவுக்கு பின் தான் இருவரும் பேசினோம். நான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் சேர்ந்து எந்த சதியும் செய்யவில்லை. இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் 100% முழுமையாக திமுக கூட்டணிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் விசிகவுக்கான தலித் ஓட்டுகள் சிதறியதால் தான் திமுக தோல்வியடைந்ததாக சொல்கின்றனர். பாஜக நாதக கட்சிகளும் ஓட்டு சதவீதங்களை இழந்துள்ளன. திமுக அதிமுகவின் நிலையான ஓட்டுகளும் சரிந்துள்ளன. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று அமைச்சரவையிலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் இடத்தை விசிக எட்டியதை பொறுக்க முடியாமல் அவதூறு பரப்புகின்றனர். இவ்வாறு கூறியுள்ளார்.